வணக்கம். இப்போ இன்றைக்கி மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குறது வந்து செம்பருத்தி செடி. இது வந்து ஒற்றை செம்பருத்தி. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இது என்னுடைய மாடித்தோட்டமில் இருக்கிற செம்பருத்தி மரம். இதை நான் வந்து இந்த க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இது என்ன செஞ்சேன்னா, இது தினசரி ஒரு 4 முதல் இல்லை 5 பூக்கள் வரைக்கும் தான் பூக்கும். ஸோ அதோடய பூக்கள்லாம் தினம் எடுத்து நான் அதை காய வச்சுட்டு, அது காஞ்ச பிற்பாடு நான் அதை பொடியாக செஞ்சுடுவேன். செம்பருத்தி பொடி ரொம்பவே உபயோகம். அதுவும் பார்த்திங்கன்னா, அந்த செம்பருத்தி பூவை நீங்கள் வந்து தூள் பண்ணிங்கன்னா அது இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது. இப்போ ஹைபிஸ்கஸ் டீன்னு கூட சொல்கிறாங்க. நம்ம வந்து செம்பருத்தி பூக்கள் நீங்கள் வந்து பச்சையாகவே வந்து எடுத்து அதை நீங்கள் வந்து தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஹைபிஸ்கஸ் டீ, அது செம்பருத்தி தேநீர் நீங்கள் தயார் பண்ணலாம். அது மாதிரி அதில் நிறைய பயன்கள் இருக்குது. ரத்தத்தை விருத்தி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறம் நல்ல தோல் நிறம் நல்ல பொலிவாகும். ஸோ செம்பருத்தியில் நிறைய பயன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம வந்து ஹேர் பேக் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஷாம்பு மாதிரி நல்ல ஒரு கொழகொழுப்பு தன்மை அதிகம். அதனால் நீங்கள் இந்த பொடியை வந்து நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த பொடியை நீங்கள் கலந்து யூஸ் பண்ணலாம். செம்பருத்தி நிறைய பயன்கள் நான் முன்னாடியே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறது வந்து இதோடைய பூக்களை நான் காய வச்சு எடுத்திருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு பொடி செஞ்சு அதை நம்ம உபயோகப்படுத்துகிற முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த செம்பருத்தி பூக்களெல்லாம் நம்ம வந்து பொடி பண்ணி எடுக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் தான் நான் வந்து காய வைத்த செம்பருத்தி பூக்கள். இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்சரில் போட்டு பொடி பண்ணுறோம். இது நல்ல சருகாக காஞ்சிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து பொடி பண்ணுறதுக்கு வரும். இப்போ நம்ம இதை நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ அழகாக நல்ல பொடியாக இருக்குதுன்னு. இதை நம்ம இதோட விட போகிறதில்ல. நம்ம வந்து இதை அந்த சின்ன ஜார்லேயும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நல்லா ஓட்டி எடுப்போம். அப்போ இன்னும் உங்களுக்கு நல்ல ஃபைன் தூள் கிடைக்கும். இப்போ நான் இந்த பேப்பரில் நான் இதை கொட்டி வைக்கிறேன். பாருங்கள் இதோடைய கலரு. இதுதான் ஆக்சுவல் செம்பருத்தி பூவுடைய கலர். காய்ந்த செம்பருத்தி பூக்களுடைய கலரை நீங்கள் தூள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மீதி இருக்கிற பூக்களையும் அரைச்சி எடுத்துடுறோம். இதை நீங்கள் இந்த பூக்கள் காய வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நல்லா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் வந்து கொஞ்சம் நிழல் உணர்த்தலான வெயிலில் நீங்கள் இதை காய வைக்கலாம். ஒரு 6-7 நாள் ஆகும் பூக்கள் காயறதுக்கு. நீங்கள் இன்னும் என்னென்னா இதில் தினம் பூ ஆட் பண்ணிகிட்டே போக போக என்ன ஆகும்னா சில சமயங்களில் உங்களுக்கு வந்து இன்னும் லேட் ஆகும். அதுக்கு என்ன ஐடியா பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 2 டப்பா வச்சுக்கோங்க. முதல்ல வந்து பூக்கள் காஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா? இப்போது இன்றைக்கி காயுது அப்படின்னா அந்த பூ வந்து இன்னொரு டப்பாவில் மாற்றிட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வந்த பூவை நீங்கள் வந்து இன்னொரு டப்பாவில் போடுங்க. ஸோ இப்படியே நீங்கள் வந்து 2 டப்பாவில் மாற்றி போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த பூக்கள் வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ நீங்கள் ஒரே ஒரு இந்த பிளாஸ்டிக் டப்பாலே நீங்கள் வந்து காய்ந்த பூக்கள் மேலேயே திரும்ப அடுத்த நாள் வர ஈரமான அந்த பூவை நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா அதோடய ஈரத்தன்மை வந்து உங்களுக்கு அடியில் இருக்கிற காஞ்ச இலைகள் இல்லை காய்ந்த பூக்கள் மேலே வந்து படுறதுனால இது சரியாக வந்து உங்களுக்கு காயாது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வெயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாயந்தரமாக எடுத்து திரும்ப உள்ளே வைப்பீங்க இல்லையா? அப்போ வந்து அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது அந்த பூக்களை வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த பூஞ்சை ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவை நீங்கள் தனியாக வைங்க. கொஞ்சம் நல்லா காஞ்ச பூக்களை நீங்கள் எப்போவுமே இன்னொரு டப்பாவில் தனியாக வைங்க. ஸோ இது பூக்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் ஒரே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் இந்த ஜாரில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதை நான் வந்து இன்னொரு மிக்சர் இருக்குல்ல, நான் அதில் ஒரு தடவை நான் இதை போட்டு எடுத்துட்றேன்.
பாருங்கள், இது ரொம்ப நல்லாவே பொடியாக இருக்குது. இதை நம்ம வந்து எடுத்து இந்த சல்லடையில் போட்டு அதையும் நம்ம சலிக்கிறோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து அதோடைய திப்பிகள் மீதி இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ பொடி. இது நான் எப்போவுமே போன காணொலியில் சொன்ன மாதிரி அதோடைய மீதி திப்பிகளாக நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது எல்லாத்தையும் நான் வந்து இன்னொரு பேப்பரை சேகரித்து அதை நம்ம திரும்ப வந்து காய்கறி உரக்கழிவுலேயே நான் அதை போட்டுருவேன். ஸோ அதை நம்ம தூக்கி எறிய வேண்டாம். இப்போ இது போலவே நம்ம இந்த ஜாரில் உள்ள எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுக்கிறோம். நான் இப்போ இதை எல்லா பொடியும் மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் இருக்கிற எல்லா செம்பருத்தி பூக்களும் இப்போ நம்ம பொடியாக்கிட்டோம். அதுதான் மீதி ஆக்சுவலாக இருக்கிற அந்த பூவோட திப்பிகள். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சுத்தமான இந்த செம்பருத்தி பூ பொடி வந்து நிறைய பயன்கள் கொடுக்கும். இதை நாம் வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி, தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை எண்ணெயை காய்ச்சிட்டு அதில் நீங்கள் இந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு தடவி வரலாம். செம்பருத்தி எண்ணெய் ரொம்ப தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஷாம்பு மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கொழகொழப்பு தன்மை கொடுக்கும். அதனால் நீங்கள் இதை நார்மல் நம்ம அரைப்பு சீக்காத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடு நீங்கள் இந்த செம்பருத்தி பூத்தூள் அதையும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட் உங்களுக்கு. மற்றபடி வந்து செம்பருத்தியோட பயன்கள் நிறைய இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் மாடி தோட்டமில் இல்லாட்டி உங்களுடைய நிலத்தில் நீங்கள் செம்பருத்தி மரம் வச்சுருந்தீங்கன்னா அதோடய பூக்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. மெயினாக வந்து இது நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஒத்தை செம்பருத்தி தான். சிகப்பு கலரில் இருக்கிற ஒத்தை செம்பருத்தி தான். ஹைப்ரிட் செம்பருத்தி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பொடி தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ஒன்லி இந்த மாதிரி இந்த ரெட்டில் வர கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே இந்த ஒத்தை செம்பருத்திலேயே பிங்க் வரும், ஒயிட்டு, இந்த மாதிரி வேறு ஷேடில் வர கலர்ஸில் உள்ள செம்பருத்திலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடி தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்த வேண்டாம். ஸோ இதுதான் நம்ம நேச்சுரலான செம்பருத்தி பூ பொடியோடைய கலரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக. மற்றும் ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மாடித்தோட்டம் பற்றிய செய்திகளோடு நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.